உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இலங்கையின் இனப்பிரச்சினை தொடர்பாக இங்கிருக்கின்ற குடிமக்கள் எவ்வளவு அவதானத்துடன் இருக்கின்றார்களோ அதைவிட திட்ட தெளிவாக அவதானத்துடன் இருக்கின்றார்கள் இன்றைய எமது சர்வதேச சமூகம். அந்த வகையிலே இலங்கையிலிருந்து அரசியல் மட்டங்களிலே இருக்கும் பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளை மேற்கொண்டு இங்கிருக்கும் நடவடிக்கைகளை உலகிற்கு கொண்டு செல்வதில் முன்னிற்கின்றது எமது சந்திப்பு நிகழ்ச்சி. அந்த வகையிலே இன்று இலங்கையின் இனப்பிரச்சினை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கும் இரு தரப்புகளில் தமிழர் தரப்பு சார்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கக்கூடிய தமிழீழ விடுதலை இயக்கத்தின் டெலோவின் பாராளுமன்ற உறுப்பினர் வன்னிமாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களை இன்று எமது கலையகத்தில் சந்திக்கின்றோம். வணக்கம் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அப்பால் நீங்கள் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அந்த வகையிலே தலைவராகவும் இருக்கிறேன். தலைவர். அந்த வகையிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஆரம்ப காலம் முதற்கொண்டு தற்போது வரையாக டெலோ என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது, தற்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக ஒரு சிறு விளக்கத்தை தர முடியுமா? ஆரம்பத்திலே தங்கத்துறை குட்டிமணி பெரியவர்களின் வழித்துணையோடு உருவாக்கப்பட்ட இந்த தமிழீழ விடுதலை இயக்கம் சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் இன்னும் ரெயின் போன்ற பாரிய தாக்குதல்களை நடத்தி எங்களுடைய மக்களின் இனப்பிரச்சினை தீர்வுக்காக ஒரு போராட்ட இயக்கமாக செயல்பட்டு வந்தது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்பு நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைத்து நாங்கள் அரசியலுக்கு எங்களுடைய கட்சி அரசியலே கலந்து கொள்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதிலே எங்களுடைய பங்கு ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஸ்ரீசபாரத்னம் அவர்கள் ஆரம்பத்திலே இஎன்ஏல என்ற அந்த அமைப்பை உருவாக்குவதற்கு மிகவும் பாடுபட்டார். அந்த வகையிலே தமிழீழ விடுதலை இயக்கம் இந்த ஒற்றுமை கருதி பல விட்டுக் கொடுப்புகளை செய்திருக்கிறது. அதேபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதிலே பெரிய பங்காற்றி வருகின்றோம். அந்த ரீதியிலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இணைந்த பின்பு தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களின் அரசியல் சீர்வு சம்பந்தமாகவும் அதன் அடிப்படையிலே எங்களுடைய மக்களின் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் முள்ளிவாய்க்காலிலே இருந்து இப்பொழுது இருக்கின்ற வரைக்கும் மக்கள் படுகின்ற அவலங்கள் இப்படியான விடயங்களிலே தமிழ் விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பென்ற அந்த வரையறைக்குள் செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதில் முன்னின்று செயற்பட்டது தமிழ் விடுதலை இயக்கம் என்று. அந்த வகையிலே தற்பொழுது நேரடியாக கேட்கின்றோம், தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழீழ விடுதலை இயக்கத்தை புறந்தள்ளி வைத்துள்ளதா? இல்லை, நான் அதை ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு நான் சில விஷயங்களை வெளிப்படையாக நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படியாக இருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அதை நாங்கள் உள்ளுக்குள்ளே பேசி தீர்க்கின்ற வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஆகவே அதை ஒரு பெரிய விடயமாக நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை. என்றால் எங்களை பொறுத்தமட்டிலே தமிழ் மக்கள் பாரிய ஒரு எதிர்பார்ப்போடு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை என்பது மிக குறைவாக இருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்ற நிலையிலே 3 கட்சிகள் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கிறது. அந்த வகையிலே முரண்பாடுகள் இல்லை, நன்றாக இருக்கிறோம் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதை நாங்கள் பேசி இன்னும் சுமூகமாக எங்களுடைய மக்களின் எதிர்பார்ப்பை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான செயல்பாட்டிலே நாங்கள் தமிழ் விடுதலை இயக்கம் இயங்கி வருகிறது. எங்களை பொறுத்தமட்டிலே மக்களுடைய எதிர்பார்ப்பும் மக்களுடைய அந்த இனப்பிரச்சனையும் தான் முக்கிய மொழிய எங்களுடைய தனிப்பட்ட சில விருப்பு வெறுப்புகள் என்ற அடிப்படையிலே நாங்கள் சண்டை பிடிக்க தயாராக இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் இருக்கிறது, அதை நாங்கள் பேசி தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இல்லை, பலர் முன்வைக்கும் குற்றச்சாட்டு தான் இந்த உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமெரிக்கா, லண்டன்
கனடாக்கு விஜயம் செய்த போது செல்வம் அடைக்கல்நாதனை முதலில் பெயர் பட்டியல் இடம்பெற்றிருந்தார் என்றும் பிறகு அவர் நீக்கப்பட்டு விட்டார் என்றும் கூறுகின்றார்கள். அதாவது தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே இந்த அமெரிக்கா, லண்டன், பிரித்தானியா போன்ற விஜயங்களுக்கு செல்வம் அடைக்கல்நாதனின் பெயர் நீக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? இல்லை, அது சில நான் சொன்னது போல சில தவறுகள் நடைபெற்றிருக்கிறது. இந்தியா செல்லுகின்ற போது மற்ற முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது நாங்கள் கூட சென்றிருக்கின்றோம். இந்த அமெரிக்கா மற்ற விஜயங்கள் செய்கின்ற போது இப்படியான ஒரு தவறு நடந்திருக்கிறது. அது வெளிப்படையாக வெளியிலேயும் தெரிய வந்திருக்கிறது. அதை நாங்கள் தலைவர் அவர்களிடம் நாங்கள் நாளையோ அடுத்து இந்த வாரத்திலேயோ அவரிடம் கட்சி சார்பான ஒரு சந்திப்பை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த விஷயத்தை ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையின் ஊடாக அல்லது ஒரு கலந்துரையாடலின் ஊடாக தீர்க்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையிலே இந்த சில தவறுகள், சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இதை நான் முதல் சொன்னது போல நாங்கள் பேசி தீர்ப்பதற்கான ஒரு முறையை கையாளுவதற்கு தான் நாங்கள் முனைகிறோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த வாரத்திலே நாங்கள் அவரை சந்தித்து, கட்சி ரீதியாக சந்தித்து சில விஷயங்களை நாங்கள் உரையாடும். முரண்பாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்று கூறுவீர்கள். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் உங்களுடைய பேசியோ அல்லது பேசாதோ பல 3 உறுப்பினர்கள் வெளியே பேச்சுவார்த்தைகளுக்காக சென்றிருந்த போது இங்கே பல அரசாங்க கட்சிகளும் ஏனைய தமிழ் கட்சிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை குற்றம் சுமத்தி வந்திருந்தன. அதாவது துரோகிகள் என்று கூட கூறியிருந்தன. அந்த வேளையிலே பிரதான உறுப்பினர்கள் வெளியில் சென்ற பிறகு இங்கே இருக்கின்ற ஊடகங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருந்தது. அந்த வேளையிலே நீங்களும் இலங்கையிலே இருக்கவில்லை. நீங்களும் திடீரென இந்தியாவுக்கு சென்று விட்டீர்கள். என்ன காரணத்துக்காக இந்தியாவுக்கு சென்றீர்கள்? அது என்னுடைய தனிப்பட்ட நடவடிக்கை காரணமாக சென்றிருந்தேன். இல்லை, என்னை பொறுத்த மட்டிலே இந்த விடயங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இலங்கையை பொறுத்த மட்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது இன்றைக்கு இனப்பிரச்சனை தீர்விலேயோ இலங்கை அல்லது இந்த அரசாங்கம் எப்படியான ஒரு முறையை கையாளுகிறது என்று வட்ட வெளிச்சமான தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கு விமல் வீரவன்ச போன்றவர்கள் அல்லது இந்த இனப்பிரச்சனையை மிக மோசமாக வர்ணிக்கின்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாங்கள் சென்றது எங்களுடைய மக்களின் பிரச்சனைகளை, எங்களுடைய மக்களின் இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பது பிரதான நோக்கம். அதைவிட இன்றைக்கு முள்ளிவாய்க்காலிலிருந்து வெறும் கையோடு வந்த மக்கள் இன்றைக்கும் மிக எந்த ஒரு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கடமை என்பது ஒரு குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுவது மட்டுமில்லை. அப்படியான ஒரு சூழலிலே நாங்கள் இருக்க தயாராக இல்லை. அரசாங்கத்தோடு பேசணும். 12 சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதிலே ஒரு இணக்கப்பாடு இல்லை. ஆனால் நாங்கள் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற உயர் ஸ்தானியர் ஆலயங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ராஜதந்திரிகளை சந்திக்கின்றோம். இதே போல அமெரிக்கா, பிரித்தானியா எங்களுக்கு ஆதரவு, அதாவது எங்களுடைய மக்களுக்கு தேவையை பெற்றுக் கொடுப்பதற்கான சந்திப்புகளை மேற்கொள்வதிலே நாங்கள் அரசாங்கத்தை கேட்டோ அல்லது விமல் வீரவன்சவை கேட்டோ அல்லது இங்கே இருக்கின்ற இனவாதத்தை மிக கேவலமாக கக்குகின்றவர்களிடம் உரிமை அவர்களிடம் கேட்டோ நாங்கள் செல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஆகவே அவருடைய கருத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கும் விடுதலை புலிகள் என்று சொல்லிதான் வர்ணிக்கப்படுகிறார். அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு அமைப்பு என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இல்லை. விடுதலை புலிகள் இன்றைய ஆயுதம் மரணிக்கப்பட்ட பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் ரீதியான நோக்கத்தோடு போகுதே ஒழிய அந்த இனம் சம்பந்தமான எங்களுடைய தனித்துவமான இனம் இன்றைக்கு அவர்களுடைய உரிமை சரியான முறையிலே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ரீதியிலே நாங்கள் செயல்படுகின்ற போது இவர்கள் புலி முத்திரை குத்துகிறார்கள். அதே போலதான் அமெரிக்கா செல்கின்ற போது இவர்களுக்கு அது இருப்பு கொள்ளுவதில்லை. ஏனென்றால் தங்களை பற்றி ஏதாவது பெரிய அளவிலே சொல்லிவிடுவார்களா அல்லது தங்களை பற்றி ஒரு விமர்சனத்தை, ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள அந்த பயம், அச்சம்
அதுதான் அவர்களை இப்படியான கருத்துக்களை சொல்ல தூண்டுகிறதே ஒழிய, இன்றைக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையிலே நடந்திருந்தால் 2 வருடங்கள் தள்ளி போயிருக்கிறது. இனப்பிரச்சனைக்கு என்ன தீர்வை வைத்திருக்கிறார்கள்? இன்றைக்கு 12 முறை பேசி இருக்கிறோம். இந்த 12 முறையில் என்ன இணக்கம் காணப்பட்டது? ஆகவே இப்படி ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்ற இந்த அரசு இப்படி ஏமாற்றிக் கொண்டு அதை நம்பி நாங்கள் போக வேண்டுமா? எங்களை பொறுத்தமட்டிலே சர்வதேசம் இன்றைக்கு எங்களுடைய பக்கம் நியாயத்தை சர்வதேச சமூகம் எங்களுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நியாயத்தின் அடிப்படையிலே எங்களுடைய இனப்பிரச்சனை, அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமான விடயம். அந்த விடயம் சம்பந்தமாக தான் நாங்கள் எல்லா நாடுகளுக்கும் போய் வருகிறோம் ஒழிய, இங்கே நாங்கள் இந்த அரசாங்கத்தை கேட்டோ இல்லாட்டி இந்த அரசாங்கத்தை ஆலோசித்தோ நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இவர்களுடைய கருத்துக்கள், இவர்களுடைய கூக்குரலுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றால் இந்த கூக்குரல்கள் முதல் முறையாக அமெரிக்கா போகின்ற போதுதான் எழுப்பப்பட்டவை அல்ல. ஆரம்பத்தில் இருந்து இனப்பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் குரல் கொடுக்கின்ற போது கூட, அண்மையிலே நடந்த உண்ணாவிரதத்தில் சமயம் கூட இங்கே கூக்குரல் இட்டார்கள். இப்படியான கூக்குரல் எல்லாம் ஆரம்பத்திலிருந்து வந்தது. ஆகவே இதற்கு நாங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் திருந்த போவதில்லை. எங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய மக்களின் இனப்பிரச்சனை என்பது, எங்களுடைய மக்களின் அன்றாட பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை என்பது இன்றைக்கு முக்கியமாக இருக்கின்றபடியால் நாங்கள் செல்வதற்கு எங்களுடைய கடமை. அந்த ரீதியிலே சர்வதேச சமூகத்தை எங்களுடைய பக்கம் இருக்கின்ற நியாயத்தின் அடிப்படையிலே ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்ற ரீதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒவ்வொரு நாட்டையும் சென்று, முடிந்தால் எல்லா நாடுகளுக்கும் சென்று அங்கே எங்களுடைய பக்கம் வலுவை சேர்ப்பதற்கான செயல்பாட்டை செயல்படும். அது சம்பந்தமாக எந்த பின்னடைவையும் அது கொள்ளாது. ஆகவே இந்த கூக்குரல்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது குறித்து பேசப்படும் போது, இந்த தற்போது இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளை பார்க்கும்போது நாங்கள் 2 கோணங்களில் பார்க்கலாம். ஒன்று, சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக அந்த அழுத்தங்களை தணிப்பதற்காக அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசிக் கொண்டிருக்கின்றது என்று நோக்கலாம். அல்லது உண்மையாகவே எமது மக்களுக்கு தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசிக் கொண்டிருக்கின்றது என்று நோக்கலாம். இந்த இடத்திலே தமிழீழ விடுதலை இயக்கம் என்ற ரீதியிலே நீங்கள் என்ன தீர்வினை வச்சிருக்கின்றீர்கள் எங்களுடைய இனப்பிரச்சனைக்காக? இல்லை, நீங்கள் முதல் சொன்ன அந்த விடயத்திலே பார்க்க போனால், இன்றைக்கு அரசாங்கம் தன்னுடைய தப்பிக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை தான் இன்றைக்கு மேற்கொள்வதே ஒழிய ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று உள ரீதியான ரீதியிலே பேச்சுவார்த்தை தொடரவில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு. என்றால் நாளைக்கு சர்வதேச சமூகத்திடம் நாங்கள் நியாயத்தை கேட்கின்ற போது, நான் இந்த பேச்சுவார்த்தைகளை கலந்து கொண்டோம், ஏமாற்றப்பட்டோம் என்று சொல்லுகின்ற போது சர்வதேச சமூகம் எங்களோடு இருக்கும் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் இந்த ஐக்கிய இலங்கைக்குள்ளே எங்களுடைய மக்கள் இறைமையோடு வாழக்கூடிய, நாங்கள் ஒரு இனம், ஒரு தேசிய இனம். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய வகையிலே ஈழத்தை நாங்கள் கோர முடியாது. அந்த வகையிலே அந்த அடிப்படை உரிமைகளை உள்ளடக்கக்கூடியதான ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு அரசியல் தீர்வைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது இந்த அரசாங்கம் எந்த அளவிற்கு தரப்போவதென்று ஒரு கேள்விக்குறியான விஷயம். இந்த அரசாங்கத்தின் சிந்தனையெல்லாம் நான் நினைக்கின்றேன் மாகாண சபை கூட இருக்காது. இந்த சிறிய மாநிலங்கள் அளவிலான தீர்வாகத்தான் இந்த அரசாங்கம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் எங்களுடைய இறைமையின் அடிப்படையிலே ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறோம். அது இலங்கை அரசாங்கம் தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் சர்வதேச சமூகத்தின் அழுத்தத்தோடு இதை பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். இறைமை என்ன பேசும்போது தற்பொழுது தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம் போன்றவை பேசுகின்றன. இந்த 13வது திருத்த சட்டம் தேவையில்லை, அதிகாரப்பூர்வ தேவையில்லை என்றார்கள். அதேபோல் நீங்கள் முதல் சுயநிர்ணய உரிமையை பற்றி பேசியிருந்தீர்கள். தற்பொழுது அதிலிருந்து முறங்கி வந்திருக்கின்றீர்கள்.
உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெளிவாக அரசாங்கத்திடம் என்னத்தை கேட்கின்றது? நாங்கள் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பேச்சுவார்த்தையிலே பல விடயங்களை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், நீங்கள் சொன்னது போல இந்த அமைப்புகள், அடுத்தது விமல் வீரவன்ச போன்றவர்கள் இனவாதத்தை மிக ஆக்ரோஷமாக வெளியிலே கொண்டு வருபவர்கள், ஈவன் ஜேவிபி போன்றவர்கள், இந்த விடயங்களை நாங்கள் வெளிப்படையாக இன்ன விஷயங்கள் தான் பேசப் போகிறோம் என்று சொல்லுகின்ற போது அதற்கான எதிர்ப்புகளை நாங்கள் சந்திக்க நேரிடும். அதனால்தான் நாங்கள் சில விஷயங்களை வெளியிலே சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு இருக்கிறோமே. சுயநிர்ணய உரிமை என்பது எங்களுடைய மக்களின் அடிப்படை உரிமை, அதை விட்டுக் கொடுக்க முடியாது. அதிகார பரவலாக்கல் என்று சொல்லுகிறோமே ஒழிய அதிகார பரவலாக்கல் சம்பந்தமாக ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறோம் என்ற அர்த்தப்பட வெளியிலே அதை அதிகார பரவலாக்கல் வேண்டும் என்று அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடக்கிறதெல்லாம் சொல்லப்படுகிறதே ஒழிய நாங்கள் அந்த சுயநிர்ணய உரிமையை விட்டுக் கொடுத்து வருகின்ற தீர்வை பெறுவதற்கு கடைசி மட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்து போகாது. அந்த வகையில சில விடயங்களை நாங்கள் வெளியிலே சொல்ல முடியாது. ஏனென்றால் இங்கே நீங்கள் அமெரிக்கா போனதுக்கே இந்த ஆர்ப்பாட்டங்கள். ஆகவே ஒரு அரசியல் தீர்வு என்பதிலே பல விஷயங்களை நாங்கள் வெளியிலே சொல்லுகின்ற போது அதற்கான எதிர்ப்பலைகள் சிங்கள தேசத்திலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. இல்லை, உண்மையில் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் குறைவாக ஏதாவது பெற்று விடுவார்களோ என்று. அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயம் சாதாரண ஒரு குடும்ப சண்டையோ அல்லது ஊர் சண்டையோ அல்ல. பல தசாப்தங்களாக மக்களின் பல்வேறுபட்ட உயிர் தியாகங்கள், அதே பொருட்தியாகங்கள், அதைவிட சமூகமே சீரழிந்து விடக்கூடிய நிலைமையான சிதைவடைந்த நிலைமையிலான தியாகங்களுக்கு மத்தியிலான பிரச்சனையை தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கட்டத்திலே நீங்கள் புத்திஜீவிகளுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டியது நிச்சயமாக அவசியமாக இருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வளவு தூரம் புத்திஜீவிகளுடைய கருத்துக்களை கேட்டிருக்கின்றது? நாங்கள் சில கருத்தரங்கள் சில பேரை அழைத்து நாங்கள் இது சம்பந்தமான விவாதங்களை நடத்தி வருகிறோம். ஆனால் ஒன்றை சொல்ல வேண்டும், எங்களுடைய மக்கள் மத்தியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேலை திட்டம் என்பது இந்த அரசியல் ரீதியான அல்லது இந்த அரசியல் பேச்சுவார்த்தையிலே நாங்கள் முழுமையாக சொல்லாவிட்டாலும் அதில் என்ன நடைபெறுகிறது என்றாவது நாங்கள் மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய நடவடிக்கை என்பது அல்லது எங்களுடைய வேலை திட்டம் என்பது ஒரு பூச்சியமான ஒரு நிலைதான் என்று தான் சொல்ல வேண்டும். அது உண்மையிலே எங்களுக்கு ஒரு கவலை தருகின்ற ஒரு விடயம். அதை நான் கூட சொல்லிக்கொண்டு நானும் அந்த தவறை செய்து கொண்டு இருக்கிறேன் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் கூட்டமைப்பை சொல்லிக்கொண்டு நானும் அந்த தவறை விடுகிறேன் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் சொன்னது போல மக்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையிலே என்ன நடைபெறுகிறது என்பதை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தாத வரைக்கும் நீங்கள் சொன்ன சந்தேகங்கள் நிச்சயமாக அது தவிர்க்க முடியாது. ஆனால் நிச்சயமாக அது சொல்லப்பட வேண்டும். ஆனால் நாங்கள் பல வழிகளில் எங்களுக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அல்லது தேர்தல் கூட்டங்களிலே அல்லது எங்களுடைய சந்திப்புகளிலே மக்களை சந்திப்புகின்ற வாய்ப்புகள் கிடைக்கின்ற போதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் சுயநிர்ணய உரிமை எங்களுடைய அடிப்படை உரிமையை விட்டுக் கொடுத்து நாங்கள் செல்லப்போவதில்லை என்பதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டிலே அதை நாங்கள் என்றைக்கும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. அப்படியான ஒரு அதை மீறி ஒரு தீர்வு, அது குறைந்த தீர்வு வருமாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அந்த வகையிலே நாங்கள் ஒற்றுமையாக இந்த சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பேச்சுவார்த்தை செய்து கொண்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தை செய்வோம். தீர்வாக இருந்தாலும் கூட எங்களுடைய மக்களின் அந்த அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய வகையிலே தான் தீர்வுகள் அமைய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பும். அதை சர்வதேச சமூகம் எங்களுக்கு எந்த அளவிற்கு அதை பெற்றுத்தரும் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அது எங்களுடைய கையில் தான் இருக்கிறது. சர்வதேச சமூகத்தை எங்களுடைய பக்கம் இன்றைக்கு அந்த சூழல் இருக்கிறது. இன்றைக்கு ஐநா சபையின் அறிக்கைகள் இப்படியான அழுத்தங்களை இந்த அரசாங்கத்திற்கு கொடுப்பதன் ஊடாக இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு அந்த கனிந்திருக்கிற சூழலை நாங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும். அந்த ரீதியிலே நிச்சயமாக நாங்கள் அடித்து சொல்லலாம். வெளிப்படையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், எங்களுடைய மக்களின் அந்த சுயநிர்ணய உரிமை என்பதிலே விட்டுக் கொடுப்பு இல்லாத ஒரு தீர்வைத்தான் வருவோமே ஒழிய அல்லது மக்கள் போராட்டத்தை நாங்கள்
ஜனநாயக ரீதியான போராட்டங்களை மேற்கொண்டு அதை பெறுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உண்டு பண்ணுவோம். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வன்னி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள். அதேபோல் மன்னார் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். மன்னார் மாவட்டத்திலே யுத்தத்துக்கு பின்னர் இடம்பெற்ற அபிவிருத்திகள், அதன் பின்னரான நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன? குறிப்பாக முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே இன்றைக்கு முள்ளிவாய்க்காலிலே மக்கள் எப்படி வந்தார்களோ அவர்கள் சட்டிக்குளத்திலே அகதிகளாக்கப்பட்டு அங்கே முடக்கப்பட்டார்கள். மீள்குடியேற்றம் என்று சொல்லி அவர்களை கொண்டே அள்ளி எறிந்தார். ஒரு இடத்திலே, ஒரு ஊரிலே கொண்டே சும்மா இறக்கி விட்டார்கள் ஒழிய அவர்களுக்கு எந்த அடிப்படை, அந்த காடு அந்த கிராமத்தை ஒரு துப்புரவு பண்ணி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் செய்யவில்லை. அங்கு இறக்கிவிட்ட மக்கள் மருந்துநிலையும் குழந்தைகளை வைத்துக்கொண்டு பாம்பு, பலி அப்படியான ஒரு பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அதன் பின்பு 14 தகரம் இந்தியா கொடுத்த அன்பளிப்புகளின் அடிப்படையில் ஒரு சிறு கொட்டையை போட்டு அவர் வாழ்ந்தார். இட்ட வரைக்கும் 50,000 வீடுகள் கொடுக்கப்பட்ட என்று சொல்லுகிறது. இங்கே இருக்கிற அரசு சார்பற்ற நிறுவனங்கள் 1-2 அரசு சார்பற்ற நிறுவனங்கள் 3.4 லட்சம் பெறுமதியான வீடுகளை ஒரு சிறு கிராமங்களிலே செய்திருக்கிறார்கள். முழுமையாக மக்கள், அந்த கிராமத்து மக்கள் முழுமையான அந்த வீட்டை அனுபவிக்கவில்லை. குறிப்பிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 50,000 வீடு என்பது இப்பொழுதுதான் 4,000-5,000 வீடுகள் கட்டி துவங்கி இருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கு மழை காலம், இன்றைக்கு 2 வருடங்களிலே 2 மழை காலத்தை எங்களுடைய மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இன்றைக்கு பாடசாலை கட்டிடங்கள் இப்பொழுதுதான் கட்டப்பட்டு வருகிறது. கோயில்கள் இல்லை, ஒதுங்குவதற்கு இடம் இல்லை. அந்த மக்கள் ஒரு ஆடு மாடுகள் போல அந்த தண்ணி, மழை, மிக மோசமான ஒரு சூழல். இன்றைக்கும் எங்களுடைய மக்கள் மிக வெளிநாட்டிலே இருக்கின்ற சொந்தங்கள் தங்களுடைய சொந்தங்களை எழுப்பி விட்டிருக்கிறார்களே ஒழிய இந்த அரசாங்கம் சில அதாவது இந்த வயல் விதைப்பதற்கான சில உதவிகளை செய்தார்கள். அதுவும் இந்த அரசு செய்யவில்லை. வெளிநாட்டு உதவிகளோடு தாங்கள் செய்கிறோம் என்று செய்தார்கள். ஆனால் அது மழை காலத்திலே அழிக்கப்பட்டு விட்டது. அதுக்கான நஷ்டஈடு கொடுக்கவில்லை. ஆகவே தொடர்ந்தும் அந்த ஏழ்மை நிலையிலே தான் எங்களுடைய மக்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ரோடுகள் போடப்படுகிறது. அது வெளி உலகத்திற்கு தாங்கள் இந்த நாட்டிலே நல்ல ஒரு எழுச்சியான நாடு, இந்த வெளிநாட்டவர்கள் இங்கே வர வேண்டும் என்று கவர்வதற்காக போடப்படுகின்ற ரோட்டுகள் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஒழிய உள்ளே போனால் எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே இன்றைக்கு அந்த மக்கள் சரியான மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதைவிட சிவில் நிர்வாகம் என்பது இல்லை. போலீசாரின் கடமை என்பது அங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது. இராணுவத்தின் கெடுபிடி, இராணுவம் அங்கே மூளைக்கு மூளை கேம்புகளை போட்டு இருக்கிறார்கள். திடீரென்று ஒவ்வொரு வீடாக போவார்கள். வாய் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் எங்களுடைய மக்களுக்கு மிக குறைவு. செத்த வீடென்றால் அங்கே இராணுவத்தின் பிரயோஜனம் இருக்கும். கல்யாண வீடென்றால் அவர்கள் இருப்பார்கள். ஏதாவது ஒரு புதிய கட்டடங்கள் திறக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய பிரசனம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஒருமுறை என்னுடைய ஊரிலே ஒரு கல்நாட்டு ஒரு நேசரி பள்ளிக்கூடம் கல் வைப்பதற்காக என்னை அழைத்தார்கள். நான் போய் கல் வைத்தேன். அடுத்த நாள் கேள்விப்படுகிறேன் அங்கே இருக்கின்ற அந்த தலைவர், ஊர் தலைவர் இராணுவத்தால் அடைக்கப்பட்டு அந்த வீடை அவரை சூறையாடி நீ ஆயுதம் வச்சிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி, என்ன காரணம் என்றால் தன்னை அழைக்கவில்லை. இப்படித்தான் அங்கே எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் கூடுதலான இராணுவ புது முகாம்களை போடுகிறார். இதுக்குள்ளே மன்னார் மாவட்டத்தை பொறுத்தமல்லே பார்த்தீர்கள் என்றால், முல்லைத்தீவை பார்த்தீர்கள் என்றால் இராணுவம், கடற்படை 2 பேரின் அழுத்தங்கள் அங்கே இருக்கிறது. அதைவிட இன்றைக்கு மன்னாரிலே அரசு அதிபர் ஒரு பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவரை போட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கதைக்கிறார் என்று. ஆனால் முழுமையான ஒரு தமிழ், ஒரு சிங்களம் தெரியாத ஒரு ஏழை ஒரு கிராமத்து மனிதன் போய் தன்னுடைய பிரச்சனையை அந்த அரசு அதிபரிடம் எப்படி கூற முடியும்?
முற்றிலுமாக மன்னர் தமிழ் பிரதேசமாக இருக்கின்ற நிலையிலே ஒரு பெரும்பான்மை இனத்தவர் அங்கே அரசு அதிபராக போட நிச்சயமாக தமிழ் பேச மக்கள் முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் மக்கள்லாம் அங்கே கூடுதலாக வாழுகிறார். இந்த இடத்துல அங்கே மன்னர் சிங்களமயமாக்கப்படுகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகின்றது. இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை? நிச்சயமாக என்னென்றால் மடரோட்டிலே பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு கூடுதலான அங்கே ஆரம்பத்திலே ஒரு 6-7 குடும்பங்கள்லாம் நான் இருக்கிறேன் 88 89 வரையிலே ஒரு 6-7 குடும்பங்கள், இன்றைக்கு 250 குடும்பங்கள் பெருகிவிட்டோம் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் மன்னார் ரோட்டிலே பார்த்தீர்கள் என்றால் இலங்கை வங்கி வீடொன்றை கட்டி ஒரு வீடு 35 வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வீட்டை பார்த்துருக்கின்றா ஒரு வீடு 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு. எங்களுடைய இடம்பெயர்ந்த மக்களுக்கு 3.25 லட்சம் ரூபாய், இந்தியா கொடுக்கின்ற வீடு 8 லட்சம் ரூபாய். ஆனால் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டிலே சிங்கள மக்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கண் துடைப்புக்காக 3-4 தமிழர்களை அதிலே குடியேற்றியிருக்கிறார்கள். இதை விட முல்லைத்தீவு மன்னார் கரையோர பிரதேசங்களிலே இன்றைக்கு நீர்கொழும்பில் இருந்து புத்தளத்தில் இருந்து இன்னும் பல கரையோர கிராமங்களிலே வாழுகின்ற சிங்கள மீனவ தொழிலாளர்கள் குடும்பங்களோடு அங்கே போய் வாழுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அதைவிட மோசம் என்னென்று சொன்னால் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக வடக்கிலே பாஸ் முறை மீனவர்களுக்கு இருக்கிறது. இந்த பாஸ் முறை ஒரு ஆள் ஒரு பாஸை எடுப்பதென்றால் 4 பேர் கையெழுத்து போட வேண்டும். 4 பேர் கையெழுத்து போட்டால் தான் அவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியும். அந்த மாசத்துக்கு ஒருக்கா அதை புதுப்பிக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் முடிகிறது. இந்த பாசை எடுத்தால் தான் அவர்கள் தொழிலுக்கு போகலாம். ஆனால் இங்கே இருந்து போகின்ற தொழிற்செய்ய நினைக்கின்ற பெரும்பான்மை இனத்து மக்கள் சர்வசாதாரணமாக கடற்படையின் உதவியோடு அங்கே இருக்கின்ற நிர்வாக அந்த கூட்டுறவு மீனவ கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிறது. அந்த சங்கங்களோடு இணைந்து செய்கின்ற நிலைமையும் இல்லை. தாங்களே தனித்து செயல்படுகின்ற வாய்ப்புகளை அவர்கள் உண்டு பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் சந்தேகப்படுகிறோம், இந்த அரசு அதிபரை போட்டது என்பது இன்றைக்கு மன்னாரை பொறுத்தமட்டிலே எண்ணெய் அகழ்வு கேஸ் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். அதைவிட மன்னார் ராமேஸ்வரம் தலைமன்னார் ராமேஸ்வரம் கப்பல் சேவை வரப்போகிறது. இப்போ இப்படியான நிகழ்வுகளிலே முக்கியமான ஒரு விஷயம் எண்ணெய் அகழ்விலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியிலே பார்க்கின்ற போது நான் நினைக்கின்றேன் இந்த ரோடுகள் போடுறதுக்கு கூட சைனா தன்னுடைய ஆட்களை கொண்டு வந்து தான் வேலை செய்கிறார்கள். எங்களுடைய மக்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பில்லை. அதே போல முக்கியமான இந்த தொழில் வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகளை கூடுதலாக பெரும்பான்மையின மக்கள்லாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துவதற்கு ஒரு ஆரம்ப நிகழ்வாக இந்த அரசு அதிபரை போட்டிருக்கலாம். இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அவர் தமிழ் பேசுகிறார், நல்ல முறையிலே செயல்படுகிறார் என்ற ஒரு பெயரை எடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் இப்ப குறிப்பிட்ட ஒரு வருஷம் தான் இருப்பார், 2வது ரிட்டையர் ஆகிற வயசு. இப்பொழுது நல்ல ஒரு பெயரை அவர் மக்கள் மத்தியில் எடுத்துவிட்டு ஒரு சர்வாதிகார போக்கை கவர்னர் மாதிரி, எங்களுடைய வடக்கிலே இருக்கிற கவர்னர் மாதிரி ஒரு சர்வாதிகார போக்கை மிலிட்டரியில் இருந்து ஒரு ஜிஐ கொண்டு வந்து போட்டால் நாங்கள் அதன் பின்பு எந்த கதையும் கேட்க முடியாது. என்றால் அந்த அடிப்படையிலும் இவரை கொண்டு வந்து விட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். முற்று முதலாக இந்த அரசு அதிபர் போட்டது என்பது எங்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் ஏற்க முடியாத ஒரு விடயம். ஆகவே வன்னி மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே எங்களுடைய மக்கள் இன்னும் மிக மோசமான பின்னடைவிலே தான் இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் எந்த வகையிலும் வெளிநாடு கொடுக்கின்ற அன்பளிப்புகளை செய்து கொண்டுதான் அதை வைத்துக் கொண்டுதான் எங்களுடைய மக்களுக்கு செய்கிறார்களே, இந்த அரசு செய்யவில்லை. இன்னொரு குற்றச்சாட்டை நான் வைத்து நிறுத்தலாம் நினைக்கிறேன். இந்த வரவு செலவு திட்டத்திலே கூடுதலான நிதி இராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நகரப்புறங்கள் மேம்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நகரப்புறங்களிலே வன்னி மாவட்டம் இடம்பெறவில்லை. குடியேற்றம் சம்பந்தமாக அந்த மக்கள் சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் அதில் சொல்லப்படவில்லை. அந்த வன்னி மாவட்டம் சம்பந்தமான எந்த ஒரு விடயங்களும் அந்த வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறவில்லை என்பதிலே மிக ஒரு வேதனை தருகின்ற ஒரு விடயமாக அரசு எங்களுடைய மக்களை இன்றைக்கும் ஒரு அடிமைத்தனமான அடிமை மக்களாகத்தான் பார்க்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன்.
இந்திய அரசாங்கம் மன்னார் மாவட்டத்திலே மீள குடியேற்றத்துக்கு உதவி செய்கிறது என்று கூறியிருந்தீர்கள். அதேபோல் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களும் தங்களுடைய குடும்பங்களை அங்கே அபிவிருத்தி அடைய செய்து வருகின்றார்கள் என்று கூறியிருந்தீர்கள். இந்த நிலையிலே புலம்பெயர் தமிழர்கள் என்று வருகின்ற போது அண்மை காலங்களை எடுத்து நோக்கும் போது புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலே கூட சில குழுக்கள் பிரிவடைந்திருப்பதாக கேள்விப்படுகின்றோம். இந்த நிலையிலே இலங்கையின் இனப்பிரச்சினை தொடர்பாகவும் தமிழர்களுடைய அபிவிருத்தி தொடர்பாகவும் புலம்பெயர் தமிழர்களுடைய நிலை எவ்வாறு தாக்கத்தை செலுத்தப் போகின்றது என்பதை சற்று குறிப்பிட்டீர்கள். நிச்சயமாக அன்றைக்கு புலம்பெயர்ந்த எங்களுடைய உறவுகள் போராட்டத்திலே தங்களுடைய ஆளுமையை செலுத்தினார்கள். அதிலே பல வெற்றிகள் இன்றைக்கு நான் நினைக்கின்றேன். போராட்டத்திலே ஏற்பட்டக்கூடிய வெற்றிகள் என்பது புலம்பெயர்ந்த மக்களின் பங்களிப்பும் சரிசமமான பங்கை கொண்டது. ஆனால்